வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு காரசாரமான புளிச்சாப்பாடும், அதுக்கு ஒரு நடக்கலை துவையலும் அதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல வானொலியில் நடக்கலையை வச்சு தோல் உரிக்கிறதுக்காக நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது ஏற்கனவே வாய்ஸோடு தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் இருக்குங்கிறதுனால ஸ்பீட் பண்ணங்காட்டி வாய்ஸ் நான் எடிட்டிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் இடையில அந்த வாய்ஸும் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நடக்கலையை நம்ம சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணி எடுக்கும்போது கையில் இப்படி தேய்க்கும் போதே நடக்கலை தோல் உறிஞ்சிடும். அதுக்காகத்தான். அடுத்தது நம்ம புளியோதரை பவுடர் செஞ்சிடலாம். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லி, வெந்தயம், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிடலாங்க. கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி புளி சாப்பாட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். இப்போ இது நல்லா சூடான பிறகு கொஞ்சம் குருமிளகையும் எள்ளையும் போடுறோம். எள்ளு டப்படப்பான்னு வெடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணி அதே சூட்லேயே 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம், அவ்வளோதான். பெருங்காயம் நீங்கள் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதில் போட்டு இதே மாதிரி வறுத்து சூடு பண்ணி மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நான் எல்ஜி பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் நான் அதை மிக்சி ஜார்லேயே சேர்த்திக்கலான்னு இருக்கேன். இதாக பாருங்கள், எள்ளு பொரிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. மிக்சி ஜாரில் மாற்றி பெருங்காயத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. இந்த பவுடர் புளி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த புளிக்குழம்பு, வெந்தய புளிக்குழம்பு, வெங்காய குழம்பு, கத்திரிக்காய் புளி குழம்புலாம் வைக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் இந்த பொடியை மிக்சியில் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அடுத்தது நம்ம நடக்கலை சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதுக்கு வரமிளகா 2 எச்சாவே சேர்த்தணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடக்கலை இனிப்பாக இருக்கிறனால இந்த காரம் எடுத்து கொடுக்காது. அதனால் 2 வரமிளகா எச்சா போடும்போது தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட புளியும் சேர்த்துக்கலாம் தேவைப்படுறவங்க. நான் புளி சாப்பாட்டுக்குங்கிறதுனால புளி சேர்த்துல. இதேவே நீங்கள் அப்படியே எண்ணெயை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் வறுத்து நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா தேங்காயை வர பதமாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அரைச்சி பொடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா புளி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு இதுதான், இது தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி, அது தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறது, அவ்வளோதாங்க. சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, நம்ம எண்ணெய் ஊற்றினா கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, நடக்கல்ல, தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வணக்கிட்டு மிக்சி ஜாரில் எடுத்து அரைச்சா நடக்கலை சட்னி ரெடிங்க. இது கம்மங்கூழுக்கு ரொம்ப நல்ல சைடிஷ். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கம்மங்கூழுக்கு நடக்கலை சட்னி வச்சு சாப்பிடும்போது எப்படி கம்மங்கூழ் குடித்தோன்னே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம புளி சாப்பாடு தான் செய்ய போகிறோம். நம்மளோட சிக்கன் நல்லெண்ணெய் தான் எடுத்துட்டோம். தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கிட்டுங்க. இது வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியை சேர்த்துருவோம். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளியை சேர்த்துருவோம். புளி ஒரு அரை பங்கு ஆயிருங்க. நல்லா சுண்ட பிறகு மஞ்சளையும் உப்பையும் நம்ம சேர்க்கணும். இதை இந்த புளியோதரை பொடியை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், மஞ்சளும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம தோல் உரிச்சு வச்ச நடக்கலையும் நம்ம செஞ்சு வச்சுருந்த புளியோதரை பொடியையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா இது போடும்போது புளி சாப்பாடு ஸ்மெல்லு உங்களை சாப்பிட்றதுக்கு ஒரே டெம்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நான் போட்டாச்சு, அவ்வளோதான். சாப்பாடை போட்டு பரட்டி எடுத்தால் நம்மளோட புளியோதரை சாப்பாடு ரெடிங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வேறு ஏதாவது மெத்தட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். தேவைப்படுறவங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு கரும்பு சக்கரை சேர்த்திருக்கேன் நான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு ரொம்ப எண்ணெயாகவும் இருக்காது, ரொம்ப எண்ணெய் இல்லாமையும் இருக்காது. கரெக்டான அளவில் எண்ணெய் இருக்கும். டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த புளி சாப்பாட்டுக்கும் இந்த நடக்கலை சட்னிக்கும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இதில் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். முன்னேறுவோம்.